நான் 26ன்னு எண்ணினேனோ இல்லையோ எண்ணிலும் வரும். அவருடைய எண்ணிக்கை எண்ணினா கூட அவர் பக்கத்தில் வந்துடுவார். நான் பணத்தை எண்ணிட்டு இருக்கேன் 1 2 3 4 20 24 25 26 அவர் வந்துடுவார். என்னத்தானே நினைச்சே, அதனால தான் அவன் பக்கத்தில் வந்தேன்னுட்டா. இந்த நினைவுக்கு கூட பெருமான் வருகிறானோ இல்லையோ. நாம் ஒன்றும் யோக மார்க்கத்தாலோ தியான மார்க்கத்தாலோ நினைக்கணுங்கிற தேவையில்லை. நம்மோட கூட இருக்கிறவன் எடப்பிள்ளைன்னு நினைச்சுங்கோ, பரமாத்மா நினைச்சுங்கோ, ராமன் நினைச்சுங்கோ, எதுவாக இருந்தாலும் நினைவு முக்கியப்படுகிறது. அவனை பத்தின சிந்தனை மனசில் இருக்கிற அழுக்கத்தனையும் தீர்க்கும். மனசு நிர்மலமா அழுக்கற்றதா படுத்துனா தானே ஞானம் மலரத்துக்கு ஆரம்பிக்கும். நம்ம பாபங்கள்லாம் எப்பவும் நம்மளை மூடிண்டே இருக்கும். யதாதர்ஷோ மலையனச்ச, கண்ணன் கீதையில சொன்னா போலே, ஒரு கண்ணாடி எத்தனை தரம் நம்ம அலம்பி தொடச்சி விட்டாலும் அழுக்கு மூடிக்கும். அதே போல நம்ம மனசை எத்தனை தரம் நாம் அழுக்க போக்க பார்த்தாலும் அழுக்கு மூடிக்கும். அதுக்கு ஒரே விதம் அடிக்கடி தியானம் பண்ணுவது. அந்த தியானம்ங்கிறதுக்கு 2 மணி நேரம் செலவழிக்கணும். உட்கார்றதே கட்டம். தியானம்னா முதல்ல உட்காரணும். இன்னைக்கு அது ஆபத்து. கீழே உட்காண்டு தான் உபன்யாசம் விட்டால் 50 பேர் தான் உபன்யாசம் கேட்க வருவா. ஆனால் நாற்காலி உண்டுன்னா 500 பேர் வருவா. இது என்ன சுவாமி முன்னாடி அப்படி காணுமேன்னா, எல்லாம் கஷ்டம், முதுகு வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, கீழே குனிய முடியல, உட்கார முடியல. பல பேரை பார்த்தோம்னா, சாமி விழுந்து சேவிக்க முடியாது, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கையால் கூப்பிடுவா. விழுந்து சேவிக்க முடியலன்னா இடுப்பேத்தோ கஷ்டம். எதனால் அப்படி ஆறுதுங்கிறதே நமக்கு தெரியல. முன் நாட்களில் இவ்வளவு தூரம் காணும். ஆனால் இந்த நாட்களில் இந்த கஷ்டம் இருக்குத்தான் இருக்குது. எத்தனை பேரை பார்த்தாலும் கழுத்தோ முதுகோ இடையோ வலிக்கத்தான் வலிக்கிறது. அப்போ தியானம் பண்ணோம்னா முதல்ல ஆசனத்தில் உட்காரணுமே. இவர் பத்மாசனத்தில் உட்கார்ந்தான்னா தியானம் பண்ண கீழே அமர்ந்து இந்த கால் இந்த பக்கம் முனையை தொடணும், இந்த கால் இந்த முனையை தொடணும். ஒரு அரை மணியான உட்கார்ந்து பார்க்கணும். நித்தியம் ஒரு 10 நிமிஷமான இப்படி உட்கார்ந்து பாருங்க. பார்த்தா இடுப்புக்கு கீழே 27,000 நரம்பு மண்டலம் இருக்குது. அந்த மரம்புகள் அத்தனையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்திரிய நிகிரகம் இந்திர நிகிரகம்னா சட்டுன்னு வந்துருமா? அதுக்கு வேண்டியதை நாம் பண்ணாத்தானே இந்திரியமும் நமக்கு அடங்கி வரும். ஆக பத்மாசனத்தில் அமர்றோம். ஒரு ஆசனம் இது ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் பண்ண கற்றுனா கூட போகும். ஒரு பிராணாயாமம் பண்ண ஆரம்பிக்கிறதே ஒரு தியானம் யோகத்தினுடைய ஒரு வகை தான். பிராணாயாமம் பண்ண மூச்சு இழுத்து விடுற மொழியோ. ஒரு இடத்துல அழுக்கு அடைச்சி கொடுத்தோன்னா காத்தையோ தண்ணீரையோ வேகமாக அடித்தா வெளியில் அழுக்கு போடும் இல்லையோ. அதே போல் மனசில் அழுக்கு மூடின்னு இருக்கு. பிராணாயாமங்கிற காற்றை இழுத்து விடுறதுக்கு ஆரம்பித்தோம்னா அது அந்த நெஞ்சின் வழியே போய் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் தள்ளி விட்டுடும். அதனால தான் விடாமல் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்ணுன்னு சொல்கிறார்கள். மூச்சு பயிற்சி எடுக்க உடம்பு கொஞ்சம் திருடமாகும். நமக்கே ஏதானும் ஒரு கஷ்டமானது பண்ண போகிறோம், போய் வா எல்லாரையும் பார்க்குறமே, ஒழுங்காக சொல்லணுமே, இன்னைக்கு எங்கேயானு தப்பும் தவறுமா சொல்லிட்டு போட போகிறோமேன்னு மனசாக இருக்கும் இல்லையோ. மனசு அந்த மாதிரி வேகமாக துடிச்சா ஹிருதயம் வேகமாக துடிக்கிறாப்பில் இருக்கும். அது துடிக்கிற சமயத்துக்கு நாம் ஏதோ படபடப்பில் இருக்கோன்னு அர்த்தம். படபடப்பில் வேலை பார்த்தா அது 2 கட்டானா தான் இருக்கும். படபடப்பு அலங்கி எதை செய்தாலும் தான் அது பரிமளிக்கும். அப்போ தான் அது சுத்தமாக இருக்கும். ஒரே வழி என்ன, இப்போ இது படபடான்னு அடிச்சுக்கிற ஹிருதயத்துக்கு நீங்கள் இழுத்து பிராணவாயுவை நிறுத்தி விடுறதுக்கு ஆரம்பிங்கோ, தானே அந்த ஹிருதயம் அடிச்சுக்கிறது அது குறைச்சிரும். இப்போ நாம் மூச்சு விடுறதுங்கிறது நிமிஷத்துக்கு 16 தடவை விட்டுருக்கோம். அதை நீங்கள் 12 தடவை குறைச்சி விட்டீங்கன்னா எந்த தேக ஆரோக்கிய கேடும் வராது. சாஸ்திரம் இதுதான் சொல்கிறது. வைத்திய சாஸ்திரத்தின்படி பார்த்தா நீ எத்தனை தடவை நிமிஷத்துக்கு மூச்சு விடுறியோ அதை குறைக்கப்பார். அது குறைக்க நிதானத்தில் இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் வியாதி பீடித்தவாளை பார்க்க போனாலே வேகமாக மூச்சு விட்டுருப்பா. அப்போனா இன்னும் ஏதோ உடம்புல ஆரோக்கிய கேடு இருக்குன்னு அர்த்தம். அவர்கள் மூச்சு நிதானத்துக்கு வந்துடுத்துனாலே ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்படாது. மூச்சு நிதானம் ஏற்பட்டுடுத்துனா செய்கிற காரியங்கள்லாம் துல்லியமாக இருக்கும். பரீட்சை எழுதுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம், படபடபடான்னு இருந்ததுனாலே கண்டிப்பாக செய்ய வேண்டியது பிராணாயாமம் பண்ணணும். மூச்சை இழுத்து ஒரு தரம் விட்டு பார்த்தோம்னா ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்குள்ளே 12 தடவை பிராணாயாமம் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கு தான் சந்தியாவந்தனத்தில் எழுதி வச்சிருக்கா. கார்த்தாலை ஆகட்டும், மத்தியானம் ஆகட்டும், சாயங்காலம் ஆகட்டும், அதை எப்போ காற்றுல விட்டுட்டோம். அதை இந்த காற்றை பிடின்னு அவ எழுதி வச்சா சொன்னத்தையே காற்றுல பறக்க விட்டோம்னா அப்புறம் எப்போ நாம் பாராயணம் பண்ணுறது? ஆக பாராயணமாகட்டும் பிராணாயாமாகட்டும் இதுக்கெல்லாம் ஒரு லட்சியத்தோடு செய்தோம்னால் அதெல்லாம் தியானத்தின் ஒரு வகை. பெருமானை குறித்து நெஞ்சில் நிறுத்தணும். அதுக்கு மனசு தழுவாமல் தவிக்காமல் இருக்கணும். மனசு தவிக்காமல் இருக்கிறது தான் பிராணாயாமம். மனசு தவிக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஆசனம். ஆசனத்தில் அமர்ந்து பார்த்தீங்கன்னா முதுகு தானே நிமிர்ந்துடும். நீங்கள் கீழே உட்காந்துருக்கிறத விட பத்மாசனத்தில் உட்காந்து பாருங்க. அப்போ காயம் நேர நிமிர்ந்து தான் இருக்கும். நம்முடைய தலைக்கு பின்புறமும் கழுத்தும் முதுகும் ஒரு நேர்கோட்டில் இருந்து அது சாய்மானத்துக்கு தேவையான பிடிப்போட மட்டும் இருந்தால் எத்தனை நாழி பெருமானை நினச்சிட்டே இருக்கலாம். மனசு மாறாமல் நம்ம இடத்துல இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமான தியானத்திலே நாம் செலவழிக்க வேண்டும். அதைத்தான் 7வது புஷ்பமாக தியானம்னு சொன்னார். ரொம்ப கஷ்டமான தியானம் அல்ல, நினைவு. பெருமானை பற்றி வேற இடையூறு இல்லாமல் நினைவு. நீங்களே கடிகாரத்தை வச்சுங்கோ. அதான் இப்போ சத்தம் போடுறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் இல்லையோ. 10 நிமிஷம் கழிச்சா சத்தம் போடும். அது இவன் தூங்குறதுக்குள்ளே சத்தம் போடுறதுக்குன்னா இவன் தட்டிட்டு தூங்கி விடுறார். அதனால் இப்போ அவன் பார்த்தான்
பண்ணுறவாள்லாம் ஒன்றும் வேடிக்கைப்பட்டவா இல்லை. இந்த மாதிரி இவர் தட்டி விடுறாருங்கிறதுக்காக 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கத்தும் அப்படின்னு அடுத்தது அத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்றா. இவன் என்ன பண்ணாலும் போட்டி, பண்ணுறவனுக்கு ஒரு போட்டி, எனக்கு ஒரு தூங்கியே தீருவேன்னு இவருக்கு போட்டி, உன்னை தூங்க விட மாட்டேன்னு அவருக்கு போட்டி. இதை காசை கொடுத்து தூங்காமைக்கு ஒரு கருவியை வேற வாழ்ந்து வச்சுருக்கும். அதனால் நீங்கள் அதையே வச்சுங்கோ. 15 நிமிஷம் வச்சுன்னுட்டு பத்மாசனத்தில் உட்காந்து அது எப்போ அடிக்குமோன்னு யோசிக்கிறத விட்டுடணும். ஏன்னா இப்போ தியானம்னு ஆரம்பிக்கச்சே பகவானை பற்றி தியானம் பண்ணுன்னுட்டு இது எப்போ அடிக்குமோன்னு தியானத்துக்கு விஷயமே மாறி போடும். அப்புறம் எம்பெருமான தியானம் பண்ண மாட்டோம், கடிகாரம் எப்போ அடிக்கும்னு பார்த்துட்டு இருப்போம். அதனால் வைக்கிறத வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஆசனத்தில் அமர்ந்துண்டு ஒரு 10-15 நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதான ஒரு தெய்வம்னா கண்ணன், ராமன், ரிசிம்மன் போன்ற தேவதைகள், உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய பிரிச்ச சேஷ்டிதம் அவர் பண்ணின ஏதானு நித்தியம் ஒன்றாவே நினச்சா இந்த மனுஷனுடைய மனசு அதையும் ஏற்றுக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று நினச்சா தான். பெருமாளுக்கு ஸ்ரீஜெயந்தி உற்சவம் வந்ததுன்னா அவவா பக்ஷணம் பண்ணுறா. 25 பக்ஷணம் நான் பண்ணேன், 22 அவ பண்ணா, 28 அவ பண்ணா, போட்டி. ஏதோ நல்ல வேலை கைங்கிறதுல தானே போட்டி போடுறோம். பெருமாளுக்கு பண்ணி கொண்டு கொடுத்தா எல்லாமே மைதா மாவு, ரவை, சர்க்கரை, நெய், வேற ஒன்றுமே இருக்கிறது இல்லை. ஆனால் அதை பேரை மாற்றி எத்தனை தின்பண்டம் பண்ணுறோம். இப்போ ஏன் சுவாமின்னா நேற்றுக்கு அதை சாப்பிட்டேன், இன்னைக்கு இதை சாப்பிட்டேன். அவருக்கு இல்லை, எனக்கு ஒரு நாளைக்கு புதுசாக ஒன்று வேணும்னா மாற்றி தான் நான் பண்ணிட்டாகணும். அதனால் ஒரே சரித்திரத்தை மனசை வைக்காமல் அன்னன்னைக்கு ஒரு சரித்திரம்னு வச்சுங்க. ஏதோ ஒரு குணம், அவனுடைய சௌசல்யத்தை பற்றி இன்னைக்கு, சௌலபியத்தை பற்றி இன்னைக்கு, பரத்வத்தை பற்றி இன்று, ஒரு நாள் ஒரு குணம் பற்றி நினைக்கிற மொழியும் அந்த நினைவைத்தான் இங்கே தியானம்ன்றார்கள். நினைக்க மனசில் இருக்கிற அழுக்குகள் அத்தனையும் விடுபட்டு போகும். அழுக்கடையாத மனசாக இருந்ததுன்னா அப்போ தான் துல்லியமாக ஞான விகாசம் ஏற்படும். உங்களுக்கே அதான் ஆனந்தம் புரியும். இந்த 8 புஷ்பத்தை நாம் பழக்கத்தில் கொண்டுட்டா அது எத்தனை தூரம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறதை நீங்களாக நினச்சி பார்த்து நீங்களாக பண்ணி பார்த்தா தான் தெரியுமே தவிர இது யாரோத்தர் கல்கண்டு இனிக்கும்னு காகிதத்தில் எழுதி உங்களுக்கு கொடுத்தா இனிக்குமோ? நிச்சயமாக இனிக்காது. நான் சர்க்கரை இனிக்கும், கல்கண்டு இனிக்கும், பாதுஷா இனிக்கும் எழுதி உங்கள்கிட்ட கொடுத்தோம்னா சுவாமி உமக்கு இனிச்சதோ என்னமோ, இந்த காகிதத்தை பார்த்தெல்லாம் எனக்கு இனிக்கலேனுவோ. அதே ஒரு கல்கண்டு கட்டி எடுத்து நீங்கள் வாயில் போண்டீங்கன்னா எவ்வளோ தூரம் இனிக்கும். இந்த புஷ்பத்தெல்லாம் பெரியோர்கள் எழுதி வச்சு போத்தது நாம் பண்ணி சூட்டி பார்க்கணுங்கிறதுக்காக. ஆக 7வது புஷ்பம் அதாவது புஷ்பத்திலே ஞானம் புஷ்பம், தபப் புஷ்பம், தியானம் புஷ்பம். விசேஷத்தா சிறிது பொழுதான ஒதுக்கி பெருமானை பற்றி, நம் இஷ்ட தேவதையை பற்றி, அவனுடைய சேட்டிதம் குணங்களை பற்றி கொஞ்ச நேரமாவது நினைக்க வேண்டும். ஆனால் அந்த சமயத்துக்கு யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அதுலேயும் குறுக்கே தானே வந்ததுனால் அப்புறம் நமக்கு அவனுக்கு ஒரு தொடர்பே அற்று போயிடும். அவனை நாம நினைக்கும் போது அது அந்தரங்கமான நினைவு யாரும் வரக்கூடாது. நம்ம படுத்துன்னு தூங்க போகிறச்சே வெளியில் பலகையை தொங்க விட்டு போகிறோம், என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு வெளியில் எங்கேயாரும் தங்கி இருக்கிறச்சே போட்டு விட்டு போகிறோம் இல்லையோ. அதே போல் என்னை இந்த 10 நிமிஷம் தொந்தரவு பண்ண வேண்டாம், நாம் பகவானோடே பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம தான் அதுக்கு வேண்டி ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கணும். யாரானு தொந்தரவு பண்ண வந்தாலும் வராதிங்கோன்னு சொல்லிவிடணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினுட்டோம்னா பெருமான் மிக அருகிலே இருப்பன். அப்போ தான் அவனுக்கு நமக்கு ஒரு வார்த்தாலாபம், சம்பாஷணமே ஏற்பட ஆரம்பிக்கும். தியானம் கடைசி புஷ்பம் பெருமானே. இப்போ நாம் சமர்ப்பிக்க போகிற புஷ்பம் இல்லை, இந்த 7 புஷ்பமும் 7 மலையை தாண்டச்சே பார்த்துட்டோம். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹ, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, ஞானம் புஷ்பம், தபப் புஷ்பம், தியானம் புஷ்பம் ததைவச்ச. 7 புஷ்பங்களை கொண்டு 7 மலையை தாண்டிட்டோம். 7 மலையை தாண்டனப்புறம் வண்ணமருள்குள் அணிமேக வண்ணா மாயவம்மானே, எண்ணம் புகுந்து தித்திக்கு மமுதே இமையோர் அதிபதியே, தண்ணலருவி மணிபன் புத்தரைக்கும் திருவேங்கடத்தானே, அண்ணலே உன் அடிசேர அடியேர் காவா வெண்ணாயே. அடியேன் வந்து நின்றுட்டேன், 7 புஷ்பங்களையும் உனக்கு சமர்ப்பிச்சுட்டேன். இனி புஷ்பமான ஒன்றை சேவிப்பதற்காக வந்தேன், நீ தான் எனக்கு புஷ்பமாக சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கணும். அவர் அங்கே நிற்கிறார். சத்தியம், இதுதான் 8வது புஷ்பம். ஆக ஏறி வந்து பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? திருவேங்கடமுடையானே சத்தியம் என்பதை 8வது புஷ்பத்தை தான் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அவருக்கு சத்தியம்ங்கிற புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது இருக்கட்டும், அவரே சத்தியமாச்சே. நம்மக்கிட்ட இருக்கிற சத்தியம் மனமும் வாக்கும் மெய்யும் ஒன்றா நடந்துக்கிறது. ஆனால் அவர் சத்தியமாக இருக்காரு. உபனிஷத்து ஓதித்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதங்குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபஷிதா. இந்த ஜீவாத்மா முக்தனாக சென்று சேர்ந்த பிற்பாடு அவனோட சேர்த்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். சத்தியம் பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்றது. இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதங்குஹாயாம் பரமே வியோமன். பிரம்மம் சத்தியமாக இருக்கும், ஞானமயமாக இருக்கும், அனந்தமாக இருக்கும். அங்கே சத்தியங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார். சத்தியம் எப்படி இருக்கும்? இப்போ நம்மளை கேட்டுப்போமே, அசத்தத்தையும் சத்தத்தையும் எப்படி வித்தியாசப்படுத்துவீள்? யோசிச்சு பார்க்கணும். சத்தியம்னா என்னது? உண்மை.
இருக்கட்டும் சுவாமி, உண்மையும் பொய்யும் எப்படி வித்தியாசப்படுத்துவீர்? உண்மைன்னா பொய்ன்னா